அந்த பையனுக்கு நல்ல வார்த்தை கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு காலத்தில் கிரகம் தான் இருக்குன்னு கரெக்டாக இல்லைன்னா விட்டேன். பிள்ளைக்கு கிரகம் இருக்குங்கண்ணே. பாருங்கள், அங்கேக்கு அங்கேயும் ஓடி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நல்லா பார்த்தா விட்டேன். உங்களுக்கு நேரம் சரியில்லை. சரியா 9 வேயக்கூடாது. எங்களில் வந்து 9 ரொம்ப இது. இந்த மாதிரி குடும்பத்தில் இப்படி தான் இருக்குது. உறுதி வாக்கிட்டேன். கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. எதுவாக இருந்தாலும் அக்காட்ட கேட்போம். அப்போ அந்த மாதிரி வந்ததுக்கு நல்லவா கொடுக்க வார்த்தாருட்டேன். அம்மா நல்லவா கொடுப்பாங்க. சரியா? மனசில் ஒரு ரண வலி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. கண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. கவலை விஷந்தே வாழ்க்கைன்னு போய்கிட்டே இருக்குது. நேராக வாழ்க்கையில் போயிடும்னு பார்க்குறீங்க. ஆனால் தோணிக்கிட்டே ஒரு வாழ்க்கை இன்னும் நேராக வரவே முடியல உங்களால். சரியா? மனசில் வந்து யாரை பற்றியும் எந்த இதையும் பற்றியும் ஒரு துரோகமோ அவளுக்கு கெடுதல் செஞ்சுருவோமா அப்படின்னு எதையுமே யோசிக்க கூட மாட்டேங்க. உண்மையா? ஆனால் உங்கள் மனசை காயப்படுத்தினா நிறையா பேர் இருக்காங்க. காயப்படுத்தி கண்ணீரை வர வச்சது நிறையா இருக்காகும். நீங்கள் யாருக்கும் எந்த துறவும் நினைக்க மாட்டீங்க. நம்ம ஒன்று நம்ம வேணும்னு போவோம். நமக்கு எழுதின எழுத்துன்ட்டு போயிடுவீங்க. சரியா? நம்மளை படைச்சவே நம்மளுக்கு எழுதின எழுத்து இதே நம்ம வாழ்க்கைன்ட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு துரோகத்துக்கு பஞ்சம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை என்ன நேராக போகல. கடலில் எப்படி அலை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அலை, அது மாதிரி தான் உங்களுக்கு அலை. வாழ்க்கையில் வந்து ரெட்டை வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் ஒரு மனுஷராக பிறந்துட்டோம். இதுவே நம்ம வாழ்க்கைன்னு ஒரே வாழ்க்கையில் போக முடியலை. இங்கிட்டு அங்கிட்டுமா கெட்டது மனசு புத்தி ஒரு நேரத்துக்கு ஒரு போராட்டம். சரியா? மனசை போட்டு பிணைஞ்சி எடுக்குது. ஒரு மனநோயாளி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி உங்கள் மனசுக்கு பயங்கரமாக அந்த வலியை ஏற்படுத்திக்குவீங்க. உண்மையா? தாயி, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த வயசில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சி சம்பாதிந்தால் நீங்கள் ராஜ யோகத்தில் இருந்துருப்பாங்க. ஆனால் எப்படி முன்னுக்கு வரணும்னு யோசிச்சு ஆரம்பத்தில் வெற்றியாகவும் நினச்சி போனீங்களோ சரட்டுன்னு பள்ளத்தில் விடாந்துட்டுருச்சு. உங்கள் வாழ்க்கையை சரட்டுன்னு சரியான பள்ளத்தில் இறக்கி விட்டுருச்சு. அந்த பள்ளத்தை விட்டு இன்னும் மீண்டு வர முடியவே இல்லை உங்களால். உண்மையா? ஒரு பக்கம்தான் உங்கள் வாழ்க்கை ஒத்திரின்னு சொன்னாப்புல, மறுபக்கம்ன்றது மன வலி வேதனையிலே போயிட்டுருக்குது. ஒரு பக்கம்தே ஏதோ மனசில் பிறந்தால் 4 பேரை பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னு போகிறீங்க. ஒரு பக்கம் கண்ணை மூடுனா வலிதே உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது மனசில். உண்மையா? தாய், நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கா? உங்களுக்கு நீங்கள் கும்பிட்ற தெய்வம் நல்லது காட்டணும் இல்லை? தாய் சரி, அங்கேயும் கோடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கும்பிட்ற எல்லாரும் போனதாகவே இருக்காதுக்காரு. எல்லாத்துலேயுமே வெத்தலையில் சொல்லி எலுமிச்சம்பழத்தில் சொல்லி அது தின்னூர்லேயே அப்படி இருக்குது. அதோட ஒரு ஸ்ட்ராங் அல்ல பாருங்கள். ஒரு நேராக தெரியுதா? அது ஒரு கோணிக்கிட்டே இருக்குது. அவங்க வாழ்க்கை போனலாத்தையும் இருக்குது. யாரையும் நம்பி இல்லை. அந்த மாதிரி இருக்குது. என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு தெய்வத்தில் ஒப்படைச்சா கூட என் நிலைமை அதே நிலைமைதே. சரியா?